சிங்கத்துக்கும் யானைங்களுக்கும் பெரிய சரித்திரமே இருக்கு. ஆனால் ஏன் வெறும் புலி? வெல்கம் டு பை சனாதன சீரீஸ். நம்ம தேசிய விலங்கா ஏன் புலியை தேர்ந்தெடுத்தாங்க? நீங்கள் பல எபிசோட் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. 1973 நடந்தது என்ன? ஏன் சிங்கத்தை ஒதுக்கிட்டு புலியை நம்ம தேசிய விலங்கா அறிவிச்சாங்க? பிரிட்டிஷர்ஸ் போகும்போது நம்ம நாடை விட்டு புலியை வேட்டையாடுறது தான் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. அதோட எண்ணிக்கை 40,000 4,000 வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அது நம்மளோட ஐடென்டிட்டின்னு தெரியாமல் இன்னமும் நிறைய பேர் அதை வேட்டையாடி அதோட தோல், கண், பல், நகம்ன்றது எல்லாத்தையும் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது கண்டினியூ ஆக ஆக நம்மளோட புலியோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சு. அதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் எடுத்த முதல் படி பார்த்தீங்கன்னா 1972 ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்சுட்டு 73 டைகரை நம்ம நேஷ்னல் அனிமலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. டைகரை நம்ம கிட்டேருந்து காப்பாற்றினாங்க, ஓகே. ஆனால் நம்மளை டைகர் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுவாங்க? இங்கே பாருங்க, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பையன் ஒரு கிராமத்தில் புலி புலின்னு கத்துவான். ஆனால் புலி அங்கே எதுவுமே இருக்காது. ஊரில் எல்லாரும் கூடி அதை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. 2வது வாட்டியும் அதே ஆட்டம் புலி புலின்னு கத்துவான். அப்போ வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. 3வது வாட்டி புலி உண்மையாலே வந்திருக்கும். ஆனால் அந்த வாட்டி யாருமே வரல. இந்த கதை நம்ம நாட்டில் நடக்கிற புலி அட்டாக்ஸ்க்கு நல்லா பொருந்தும். ஆமாம், நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே ஆட்டம் பங்களாதேஷ்லேயும் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. ஏன் டைகர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணுது? ஏன்னா புலிக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வாட்டர். அங்கே இருக்கிற தண்ணியில் உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட கோவ சுபாவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால எப்போ மனிதர்கள் கண்ணில் பட்டாலும் சரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிற இந்த இடத்துலையே ஒரு கடவுளை ரொம்ப அதிகமாக வேண்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி. ஆமாம், காளி மாதாவோட வாகனம் தான் புலி. அதே ஆட்டம் காளி மாதாவுக்கு விதவிதமான பேர் இருக்கலாம், ருத்ரகாளி, பத்ரகாளின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட சுபாவம் ஒன்று தான். அவங்க கோபம் மட்டும்தான் புலியும் கோபமாகவே இருக்கும். நம்ம 1947 போய் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறமே நம்ம லயனை தான் நம்ம தேசிய விலங்காக எடுத்து. அது எம்பரர் அசோகாவோட சிம்பிள். அவரோட ஊர் லயன் சிட்டி சார்நாத், வாரணாசி கிட்ட இருக்கு சார்நாத். அங்கே இருக்கிற ஒரு எம்பளமை தான் நம்ம நேஷ்னல் எம்பளமாக கூப்பிடுறோம். இந்த 4 சிங்கம் மட்டும் இல்லை, நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அந்த அசோக சக்கரமும் இங்கேருந்து வந்ததே தான். இதோட சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, இந்த அசோக சக்கரம் அசோகர் கொடுத்தது கிடையாது, புத்தர் கொடுத்தது. ஆமாம், புத்தருக்கு எப்போ ஞானம் வந்ததோ அப்போ அவர் வந்த ஃபர்ஸ்ட் இடம் சார்நாத். சார்நாத்லேருந்து உலகத்துக்கு தர்மம் எல்லா பக்கத்துலையும் இருக்குன்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லையும் அந்த லைன்ஸ் தெரியும். அதான் தர்ம சக்கரம்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, நம்மளுக்கு அறியாமையே நம்ம ஹிந்து டெம்பிளில் அசோகரையும் புத்தரையும் கும்பிடுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட நேஷனல் எம்பளமையும் அதே தர்ம சக்கரம், அதே சிங்கம். ஏன் நம்மளோட முதல் தேசிய விலங்கு சிங்கம்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், சிங்கம் நம்ம இந்தியாவுக்கு மட்டுமா இல்லை, ஸ்ரீலங்காலையும் நேஷ்னல் அனிமல் தான். சிங்கப்பூர்லேயும் சிங்கம் தான் நேஷ்னல் அனிமல். இங்கே மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தானில் பார்க்கலாம் ஒரு சிங்கம் ஸ்பிங்க்ஸ். அதே ஆட்டம் ஈஜிப்டில் பார்க்கலாம் ஒரு சிங்கம் ஸ்பிங்க்ஸ். உலகத்தில் நிறைய நாடுகளில் அதோட தேசிய விலங்காக இன்னமும் இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கிலாண்டோட ஃப்ளாக்லேயும் சரி 3 சிங்கம் இருக்கும். ஸ்காட்லாண்டோட ஃப்ளாக்லேயும் சரி சிங்கம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாக் வெளியே வந்தது, ஈரான் ஃப்ளாக்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கம் சூரியனோட சேர்த்து இருக்கும். சிங்கம்ன்றது ஒரு யூனிவர்சல் அனிமல். புலியாட்டம்
ஒரு நாட்டுக்கோ 2 நாட்டுக்கோ சேர்ந்த அனிமல் கிடையாது. உலகத்துல எல்லா நாடும் ஏன் சிங்கத்தை ஒரு காமன் ஐடென்டிட்டியா யூஸ் பண்றாங்க? ஏன்னா சிங்கம் வந்து பவர். பவர்னா யாரு? ஆமா, நம்மளோட பாரதி தேவி எதிரில் அதே சிங்கம் தான் இருக்கும். உலகத்துல அதான் எல்லாத்தோட ஒரே ஐடென்டிட்டி. நம்மளோட பழைய எபிசோட் போய் பார்த்தீங்கன்னா, மயில் சவுத் இந்தியாவோட முருகரோட வாகனம், புலி பெங்கால் டைகர் காளியோட வாகனம், உலகத்தோட ஆதிக்கடவுளான ஆதிபராசக்தி ஜெகன்மாதாவோட வாகனம் தான் இந்த சிங்கம். நம்ம பூமி மேல எல்லா கடவுளும் அவங்கவுங்க அடி வச்சிருக்காங்க. இப்போ அடுத்த அடி சிவன் விஷ்ணு இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவா. தங்கத்துக்காக தேடி வைரத்தை விட்ட மாதிரி இருக்குது இந்த கதை. ஆமா, சிங்கம் தங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ வைரம் எது? யாலி. நம்மளோட ஹிஸ்ட்ரியில் யாலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அனிமல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஆட்டம் உடம்பும், யானை ஆட்டம் முகமும், குதிரை ஆட்டம் காலும் இருக்கும். அது வந்து 10 மடங்கு பவர்ஃபுல்லான அது லயனோட ஹைட் கிட்டத்தட்ட யானை அளவு இருக்கு. அது காலப்போக்கில் நிறைய பேர் தேடி கொண்டு சாவச்சிட்டாங்க. அந்த ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். பை சனாதன சீரீஸ் இங்கே எல்லா உண்மையும் சொல்லப்படும். மைசெல்ஃப் டைரக்டர் ஸ்டார் ஆர் மை கண்டென்ட் ஷைன்ஸ் லைக் எ ஸ்டார். நம்ம அடுத்த எபிசோட் கொஸ்டின், கருடனை ஏன் இந்தோனேஷியாவில் நம்மளை விட அதிகமாக கும்பிடுறாங்க? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.